மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையாது. இது ஒரு கேடுகட்ட முறை. இது படி படி நல்லா மார்க் வாங்கு மார்க் வாங்கு. இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியில் என்ன தெரியுமில்ல, அதிகம் 100க்கு 99 மதிப்பெண் பெற்றவனை தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறோம். 100க்கு 100 வாங்கினவன் தான் கல்லூரியில் இடம் கொடுக்கும். படிக்காதவனை படிக்க வைப்பதற்கு பேர் தான் கல்வி கூடங்கள். நான் ஒரு டாக்டர், எவனுக்கு நோய் இல்லையோ அவனுக்கு தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொன்னா நான் டாக்டரா கூமட்டையா? நாங்க வர்றோம் இந்த கல்வியை எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம். சீமான் முதல்வரானால் அந்த நாட்டின் கல்வி எப்படி இருக்கும்? விற்பனையாக்கப்பட்ட கல்வி அன்று எம் மக்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும். கல்வி நிலையத்தில் சேர்ப்பதற்கு அன்று சாதி சான்றிதழ் தேவையல்ல. அரும்பு, மொட்டு, மலர் போன்ற வகுப்புகளில் சேர்த்து குழந்தையை தாயும் ஆசிரியரும் படிப்பார்கள். அவன் திறமையை கண்டுணர்ந்து அவனை 5 வயதில் 1ஆம் வகுப்பில் சேர்ப்பார்கள். அவனுக்கு அனைத்து பாடங்களும் கற்பித்துக் கொடுக்கப்படும். ஆனால் அவன் தனித்திறமையை மட்டும் ஊக்குவித்து அவனை முன்னே கொண்டு செல்வார்கள். அவன் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என எந்த பாடத்தில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அவன் தனித்திறனில் நன்றாக பாடுகிறான் என்றாலோ, அவன் நன்றாக ஓடுகிறான் என்றாலோ, அவன் நன்றாக விளையாடுகிறான் என்றாலோ, அவன் நன்றாக கட்டுரை கவிதைகள் எழுதுகிறான் என்றாலோ அவன் தேர்ச்சி பெற்றவனாக அறிவிக்கப்பட்டு அவனை ஒரு பாடகராகவோ, ஒரு இசையமைப்பாளராகவோ, ஒரு தடகள வீரராகவோ, ஒரு கவிஞனாகவோ, ஒரு விஞ்ஞானியாகவோ அவனை மாற்றி விடுவோம். கல்வி என்பது அன்று நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பிப்பதாகத்தான் இருக்கும். மனிதன் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் மனிதன் இங்கு போராட வேண்டும். அந்த போராட்டத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஆம், அன்று அனைத்து மாணவர்களுக்கும் நீச்சல் தனி பாடமாக கற்றுக் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் நிலவளத்தை காட்டிலும் நீர்வளம்தான் அதிக பங்கு உள்ளது. இங்கு மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களும் இயற்கையாக நீந்தும் தன்மையுடையது. திடீரென்று இயற்கையாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களும் தன் உயிரை காத்துக்கொள்ளும். நீச்சல் தெரியாத மனிதன் இறந்து விடுவான். கல்வி என்பது இந்த உலகத்தில் மனிதனுக்கு இயற்கையால் ஏற்படும் ஆபத்துகளிடமிருந்து எப்படி போராடி வாழ்வது என்பதை கற்பித்துக் கொடுப்பதாக இருக்கும் அன்று. கல்வி என்பது மனிதனின் அறிவை வளர்க்கும் ஆயுதம் அல்ல, மனிதனின் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தும் ஒரு கருவி. மனிதர்களிடம் உள்ள சாதியையும் ஏற்ற தாழ்வையும் சமப்படுத்தும் ஒரு சமதிராசு. ஆம், அன்று சாதி மதம் கடந்து கல்வி அனைவருக்கும் இலவசம். இங்கு இலவசம் என்பது உன்னை கற்பிக்க வைப்பது மட்டுமல்ல. இங்கு இலவசம் என்பது உன்னிடம் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கும் ஒரு ஆயுதம். இலவசமாக படித்துக்கொள், உயர்ந்தவனாக மாறிவிடு. கல்வி என்பது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் உன்னிடம் கிடைக்க இவன் ஆட்சி உதவி புரியும். கல்வி என்பது மனிதனின் அறிவை அளவிடும் அளவுகோல் அல்ல, மனிதனின் வாழ்க்கை முறையை கற்பிக்கும், மனிதனுக்கு கேடயமாக இருக்கும் அன்று. கல்வியை ஒரு நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுப்பது அந்த நாட்டின் முதலீடுதான். இலவசமாக கல்வி கற்றவன் ஒரு நாள் இந்த நாட்டிற்காக உழைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பவனாக இருப்பான். அன்று இந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்படும்.